அதற்கு மாறாக அரசாங்கமே அரசு அதிகாரிகளை காவல்துறையில வைத்து இப்படி இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் என்று இவர் விளக்கின்ற பொழுது எப்படி ஒரு நபர் கமிஷன் நேர்மையை செயல்பட முடியும்? அரசனுடைய கருத்துப்படி அரசாங்கம் தான் ஒரு நபர் கமிஷன் நியமிக்கிட்டு இருக்குது. அப்படி இந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நபர் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்வாங்க. அதோட ஒரு ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்றாரு. அதுக்கு கீழே ஏடிஎஸ்பி தான் ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்றாரு. அங்க கரூர்ல ஏடிஎஸ்பி தான் விசாரிக்கிறாரு. அவருக்கு கீழே இருக்காரு. அவர் எப்படி ஏடிஜிபிக்கு எதிராக அவர் எப்படி அங்க போய் அந்த விசாரணை நேர்மையா செய்ய முடியும்? இதெல்லாம் பெரிய சந்தேகம் ஏற்படுது. எவ்வளவு பதற்றீங்க. ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுவதாக மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. 41 உயிர் போவதற்கு இந்த அரசாங்கம் அலட்சியத்தின் காரணமாக, காவல்துறையுடைய பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகத்தான் நடந்திருக்கு என்பது எதேச்சையாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, இதே இந்த அரசாங்கத்திலேயே கிட்னி முறைகேடு நடந்தது. உடனே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் சோதனை பண்ணாங்க. அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு அந்த